வணக்கம். இது உண்மை ஏஐ தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம். அதிமுக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திமுகவில் இணையப் போகிறாரா? ஒரு ஆழமான அலசல். பிப்ரவரி 20, 2026 அன்று சட்டப்பேரவையில் நடந்த அந்த சந்திப்பு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் ஓபிஎஸ். ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்குப் பிறகு அவர் சந்தித்த சோதனைகள் ஏராளம். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த அவர் இன்று தனது அரசியல் எதிர்காலத்திற்காக ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்புடனான அதிகார போட்டியும் ஓபிஎஸ்ஐ தனிமைப்படுத்தின. இந்த இக்கட்டான சூழலில்தான் சட்டப்பேரவையில் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை ஓபிஎஸ் வெளிப்படையாக பாராட்டினார். முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சியையும் அவரது மக்கள் நலத்திட்டங்களையும் ஓபிஎஸ் பாராட்டியது ஒரு பெரிய அரசியல் சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது. கூட்டணி தலைவர் வைகோ ஓபிஎஸ் நேற்றுக்கே இணைந்துவிட்டார் என்று கூறியது இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியது. இந்த அதிரடி மாற்றம் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். சென்னையில் உள்ள பல வாக்காளர்கள் இது ஒரு ராஜதந்திர முடிவு என்றும் திமுகவின் பலம் இதனால் அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார்கள். கிராமப்புறங்களில் உள்ள தேநீர் கடைகளில் நடக்கும் விவாதங்கள் அதிமுகவின் வாக்குகள் சிதறுவதை ஓபிஎஸ் உறுதி செய்வார் என்பதையே காட்டுகின்றன. தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கும் சமூக செல்வாக்கு திமுகவிற்கு அந்த பகுதியில் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என கணிக்கப்படுகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பன் எம்எல்ஏ ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வரவேண்டும் என பேசியது ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஓபிஎஸ்ஸின் இந்த செயலை துரோகம் என்று விமர்சித்து தொண்டர்களை தற்காக்க தீவிரமாக செயல்படுகின்றனர். 2017 மெரினாவில் தர்மயுத்தம் தொடங்கிய ஓபிஎஸ் இன்று தனது அரசியல் பாதுகாப்பிற்காக திமுகவை நாடிச் செல்வது காலத்தின் கட்டாயம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு ஓபிஎஸ் ஒரு புதிய அரசியல் எல்லையை தேடி வருகிறார். அது இப்போது திமுகவாக தெரிகிறது. திமுக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சி முறையையும் ஓபிஎஸ் பாராட்டியது கவனிக்கத்தக்க ஒன்று. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகளை சிதறடிக்க திமுக எடுக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இது. மற்ற எதிர்க்கட்சிகள் இந்த மாற்றத்தை ஒரு பலவீனமான நகர்வாகவே பார்க்கின்றன. இது கொள்கை ரீதியிலான இணைப்பு இல்லை என்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமானது. தென் தமிழகத்தின் முக்கிய வாக்கு வங்கிகளை கவர ஓபிஎஸ் ஒரு துருப்புச்சீட்டாக திமுகவிற்கு பயன்படுவார் என்பதில் ஐயமில்லை. கிராமப்புற வாக்காளர்கள் இந்த மாற்றத்தை பெரிய அளவில் கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் மட்டுமே. அதிமுகவின் சின்னம் மற்றும் பெயர் தொடர்பான சட்ட போராட்டங்கள் இன்னும் முடிவுக்கு வராதது ஓபிஎஸ்ஸிற்கு ஒரு பின்னடைவாகவே உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து செய்தி ஊடகங்களும் 24 மணி நேரமும் இந்த ஓபிஎஸ் திமுக விவகாரத்தையே முக்கிய செய்தியாக விவாதித்து வருகின்றன. சமூக வலைத்தளங்களில் ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவு குறித்து மீம்ஸ்கள் மற்றும் விவாதங்கள் ட்ரெண்டிங்கில் உள்ளன. இளைஞர்களின் கருத்து மாறுபட்டுப்பட்டுள்ளது. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நிலவும் உற்சாகம் ஒரு பெரிய வெற்றிக்கு தயாராகி வருவதை காட்டுகிறது. ஓபிஎஸ் ஒரு அங்கமாக மாறியுள்ளார். தனது அடுத்த கட்ட நகர்வு குறித்து கேட்டபோது பொறுத்திருங்கள் என்று மட்டுமே ஓபிஎஸ் ரகசியமாக பதிலளித்துள்ளார். அவரது மௌனம் முக்கியமானது. மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டாடி வருகின்றனர். இது அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்துள்ளது. மற்ற எதிர்க்கட்சிகள் இந்த மாற்றத்தை ஒரு பலவீனமான நகர்வாகவே பார்க்கின்றன. இது கொள்கை ரீதியிலான இணைப்பு இல்லை என்கிறார்கள். இறுதியில் மக்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். தலைவர்களின் மாற்றம் மக்களின் வாக்குகளாக மாறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். திராவிட அரசியலில் இதுபோன்ற பல திருப்பங்கள் ஏற்கனவே நடந்துள்ளன. அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை கூட்டணி மாற்றங்கள் சகஜம். தென் மாவட்டங்களின் முக்கிய வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைக்க ஓபிஎஸ்ஸை ஒரு பாலமாக திமுக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது அதிமுகவின் கோட்டையை தகர்க்கும். தமிழக அரசியல் இனி ஒரு புதிய பாதையில் பயணிக்கப் போகிறது. ஓபிஎஸ்ஸின் இந்த சிக்னல் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமா? கேள்விகள் பல உள்ளன. தேர்தல் களம் ஏற்கனவே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு அரசியல் நகர்வும் மிக முக்கியமானது. மக்கள் தீர்ப்பே இறுதியானது. தமிழகத்தின் இளைஞர்கள் இந்த அரசியல் மாற்றங்களை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை வெளிப்படையான அரசியல் மற்றும் வேலைவாய்ப்பு. சுருக்கமாகச் சொன்னால் இது அதிமுகவின் பலவீனம் மற்றும் திமுகவின் பலத்தை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வு. மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. ஸ்டாலினின் ஆளுமையும் அவரது திராவிட மாடல் ஆட்சியும் இன்று தேசிய அளவிலும் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது ஓபிஎஸ்ஸை ஈர்த்திருக்கலாம். அரசியல் அலைகள் எதுவாக இருந்தாலும்
தமிழகத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு அவை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். இந்த அரசியல் மாற்றம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஓபிஎஸ்ஸின் முடிவு சரிதானா? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். விவாதத்தில் பங்கேற்கவும். சமூக வலைதளங்களின் தாக்கம் இன்று அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. மக்களின் கருத்துக்கள் உடனுக்குடன் பகிரப்படுகின்றன. தமிழகத்தின் மற்ற பிராந்திய கட்சிகளும் இந்த மாற்றத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இது அவர்களின் தேர்தல் வியூகங்களை மாற்றலாம். தேசிய ஊடகங்களும் தமிழகத்தின் இந்த அரசியல் நகர்வை தொடர்ச்சியாக கவர் செய்து வருகின்றன. இது இந்திய அரசியலில் ஒரு முக்கிய திருப்பம். அதிமுகவின் எதிர்காலம் இப்போது எடப்பாடி பழனிசாமியின் கையில் உள்ளது. அவர் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வார் என்பதே அடுத்த கட்ட கேள்வி. இறுதியாக, வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. சிந்தித்து வாக்களிப்போம். தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்போம். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தமிழக அரசியலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உண்மையான செய்திகளின் ஊற்றுக்கண் அண்மை AI. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி. உண்மை AI, செய்திகளின் உண்மை முகம். இணைந்திருங்கள்.